ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்படும் சிறப்பிக்கப்படும் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை முன்னிட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரின்றி தமிழ்நாட்டை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பெருமை சேர்த்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய 103வது பிறந்த நாளில் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் பெருமக்களுக்கு இந்த வாழ்த்துக்களை சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஜூன் 3ஆம் நாள் என்பது தமிழ்நாட்டினுடைய பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதை நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். தாவேகா ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் அவருடைய படத்தை சட்டமன்ற கட்டிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ற செய்தி தகவல் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் பற்றுள்ள எந்த அமைச்சரும் முதலமைச்சரும் இக்காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். கலைஞர் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படி இருக்கிற பொழுது தாவேகா விஜய் அவருடைய படத்தை எடுத்து விட கட்டளையிட்டிருப்பது ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் நல்லோர்களையும் தமிழ் கூறும் நல் உலகத்தையும் மிகவும் வேதனை செய்ய வைத்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவே உடனடியாக மீண்டும் கலைஞருடைய படம் சட்டமன்ற கட்டிடத்தில் வைக்கப்பட வேண்டும். மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய படங்கள் எல்லாம் முதலமைச்சர்களுடைய படங்கள் எல்லாம் அழகாக ஒரு இடத்தில் வைத்து அதற்கு மெருகு சேர்க்க வேண்டும், அதற்கு புகழ் சேர்க்க வேண்டும். இது ஆட்சியினருடைய கடமை. கலைஞர் அவருடைய வழித்தோன்றலாக்கிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சிறந்த ஆட்சிக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோளர் ஆட்சி நடக்கிறது என்பதை குறித்து மிகவும் மனம் நொந்து போகிறது. இந்நேரத்தில் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்க அவரது புகழ், வளர்க தமிழின் சிறப்பு, அறிவு பெறட்டும் தமிழ் சமுதாயம் என்று சொல்லி இனிதே வாழ்த்துகிறேன்.